இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா ஜனவரி முதல் 14/2/2025 வரை சுமார் 107 போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 56 பெண்கள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் 2 மாதத்தில் எவ்வளவு சிறுமிகள் 18 வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கதற சத்தம், அந்த கதறல் சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா? திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணியில் என்றைக்கு திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது. இந்தியா கூட்டணி ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை. இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வைக்கின்றார், மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்னொன்றையும் சொல்கிறார் திரு ஸ்டாலின், எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சி எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு, எல்லாமே திமுகவோட சேர்த்திடலாம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல, அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுக அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது, மக்களை நம்பி இருக்கின்றது. யாரை ஒட்டியும் அரசியல் செய்வது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற கட்சி. எனக்கு முன்னாலே அறிவிச்சார் வீரமணி அவர்களும் மாவட்ட செயலாளர் பேசினார். திமுக அதனுடைய கூட்டணியை நம்பி இருக்கின்றது. அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதனால் மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். எனவே நாங்கள் யாரையும் சாடி செல்வது கிடையாது. எங்களை நாடித்தான் மற்றவர்கள் வருவார்கள். மற்றவர்களை நாடி சென்ற நிலை எப்பொழுதும் கிடையாது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார், நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார். அப்பா என்று மக்கள் கேட்கின்றார்கள். குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த சத்தம் கேட்கவில்லையா? மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் திரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை. அப்பா அப்பா என்று கதறுகிறது. அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? ஜனவரி முதல் 14/2/2025 வரை சுமார் 107 போக்சோ வழக்குகள்
தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டுகின்றன. கிட்டத்தட்ட 56 பெண்கள் பாலியல் குற்றங்கள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது. அப்படி என்றால் 2 மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் 18 வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுகிறார்கள் என்று சொன்னால் அந்த கதற சத்தம், அந்த கதறல் சத்தம், அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா? திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார். கோ பேக் மோடி என்று சொன்னார். ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின். இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது கோ பேக் மோடி, கருப்பு பலன் விட்டார், எதிர்ப்பை பிரதிபலித்தார். ஆளுகின்ற கட்சி வருகின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார். அது மட்டுமில்ல, வெள்ளை குடை பிடிக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு வெள்ளை குடை வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற திமுக அங்கம் வைப்பது இந்தியா கூட்டணியில். என்றைக்கு திரு ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைத்தாரோ அந்த கட்சி இன்றைக்கு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கின்றது இந்தியா கூட்டணி. ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை. இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரட்டை வேடம் போடுகிறார். ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்கம் வைக்கின்றார், மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய 100ஆண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. இன்னொன்றையும் சொல்கிறார் திரு ஸ்டாலின், எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சி எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னா தனித்தனி கட்சி இருக்கு, எல்லாமே திமுகவோட சேர்த்திடலாம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம். கூட்டணி வேற, கொள்கை வேற. கூட்டணி வேற, கொள்கை வேற. திமுக அப்படி அல்ல. அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. கூட்டணி எதற்காக வைக்கிறோம்? ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம். கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க. அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும். வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமையும். ஏன் என்று சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள், இங்கே வரி புரிந்திருக்கின்ற பாசறை சகோதர சகோதரிகள், வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்லுகிறார்கள். எதற்காக? நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக. உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை ஏற்று 2026ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலிமையான வெற்றி கூட்டணி அமையும்.